வணக்கம். இன்னைக்கு ஹெல்த்தியான, சுவையான, டேஸ்டான, ஆரோக்கியமான வாழைப்பூ தோசை செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள்: வாழைப்பூ கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சிகப்பரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இது அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தோசை மாவு கூட இந்த வாழைப்பூவும் சேர்த்து அரைச்சி தோசை ஊற்ற போகிறேன். ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான சுவையான டேஸ்டானது. இப்போ அரிசியெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். உளுந்து சிகப்பரிசிலாம் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணி விடாமல் லேசாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா தோசை மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமானது. அது சிகப்பரிசி போட்டிருக்கேன். அப்புறம் பச்சரிசி போட்டிருக்கேன். பொங்கல் அரிசி போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறேன். எல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த வாழைப்பூவை பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே அந்த மாவு அரைச்ச ஜார்லேயே போட்டுக்க போகிறேன். நல்லா பாதியாக அரைச்சிக்கிறேன். பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு மாவு அரைச்ச ஜார்லேயே போட்டு இதையும் சேர்த்து அதை கூட அரைக்க போகிறேன். இது அப்படியே போட்டோம்னா பொடி பொடியாக சீக்கிரம் வேகாது. இதே அரைச்சிட்டு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இப்போது அதே ஜார்லேயே போட்டுக்கிறேன். மாவு அரைச்ச ஜார்லேயே போட்டு அதை கூட சேர்த்து அரைச்சி போட்டுக்க போகிறேன். வாழைப்பூ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நைஸாக. இப்போது இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான டேஸ்டானது. அதே வாழைப்பூ வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. கூட ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கூட கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கிள்ளி போட்டுக்கிறேன். சீரகம் அதுக்கிற ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ஸ்மெல் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது தோசை ஊற்ற போகிறேன். நல்லா மெலிசாக தோசை ஊற்றி அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. இதுக்கு கூட சிகப்புப்பு, அதை இந்து உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போது இந்த தோசை மாவு ஊற்றிக்க போகிறேன். வாழைப்பூ தோசை வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குவோம். நல்லா கோல்டன் கலரில் வெந்துருச்சு. எடுத்துக்க போகிறோம். இதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பக்கமாக வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமாக வந்துடுச்சு. 2 சைடுமே திருப்பி போட்டு எடுத்துட்டேன். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. அதே போல் பார்த்தா வாழைப்பூ தோசை ஹெல்த்தியாகவும் சுவையான டேஸ்டான ஆரோக்கியமானது. அதே போல் வாரத்தில் 2 டைம் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். வடை போட்டு சாப்பிட்லாம். நிறைய விஷயம் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு வாழைப்பூவில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வாழைப்பூ தோசை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சாம்பார் வச்சுருக்கிறேன். இது வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வச்சு தான் நான் தோசை பண்ணியிருக்கிறேன். ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான, ஈஸியாகவும், சிம்பிளாகவும் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வாழைப்பூ தோசை ரெடி. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.